குட் ஆஃப்டர்நூன் மாதாஜி. குட் ஆஃப்டர்நூன். நான் வரத்துக்குள்ளே சமைச்சே முடிச்சிட்டியா? சமைச்சு முடிச்சிட்டேன். உனக்கு தான் லேப்டாப்பில் வேலை இருக்குது, நீ வரத்துக்கே லேட் ஆகிடுது. அதனால் டெய்லி வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அந்த வேலையே சரியாக இருக்கும் உனக்கு டைமு. மணி பசிக்கும்ல. அடுத்த கேள்வி நான் தான் கேட்கலான்னு ஏன் 4-5 நாளாக வீடியோ போடல? அதான் அது உனக்கு சரியாக இருக்குது வேலை. நீ இறங்கி வரத்துக்குள்ளே நான் சமைச்சோன்னா சௌபிக்கெலாம் சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் சீக்கிரம் சமைச்சிருவேன். நீ வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுது. இன்றைக்கி நீ இறங்கி வர நான் முடிக்கிறேன். எப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து குட்டி நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னா, குட்டி நான்வெஜ்னால் ஆட்டுக்குட்டி, கோழிக்குட்டி அப்படியா? எறா, மீன், நண்டு, சிக்கன், மட்டன், ஈரல் எல்லாம் செஞ்சால் பெரிய நான்வெஜ்ஜு. வெறும் ஒரே ஒரு மீன், ஒரே ஒரு சிக்கன் அந்த மாதிரி செஞ்சால் குட்டி நான்வெஜ். இன்றைக்கி குட்டி நான்வெஜ் தான். மீன் குழம்பு நல்ல மட்டுமா இன்றைக்கி? நல்லெண்ணெய் ஊற்றி தலை வச்சுக்கிறேன். மீன் வறுவல் இருக்குது. இது வந்து கிழங்கா மீன். இது வந்து கிழங்கா மீன் வந்து குழம்பு. நல்ல வாசனை வருதா? எனக்கு பிடிக்காதுமா. கிழங்கா மீன் குழம்பு வச்சாச்சு. உனக்காக சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. உனக்கு ஏன்னா மீன் பிடிக்காதுல்ல, இங்கே வைக்கிறேன். உனக்கு மீன் பிடிக்காது, அதனால் உனக்கு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து புளி ரசம் வச்சாச்சு. எப்போவுமே தக்காளி ரசம் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பாக, சௌபிக்கு அப்படி தான் பிடிக்குது, அதனால் கொஞ்சம் புளிப்பாக வச்சேன். தயிர் தாளித்து வச்சுருக்கேன். மீன் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். தயிர் சாப்பிடும் போது மீன் சாப்பிடக்கூடாதே? ஆமாம், நம்ம சிக்கன் சாப்பிடும்போது சாப்பிட்லாம்ல, அதனால் பிரச்சனை இல்லை. இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டாச்சு. இப்போ சுட சுட சாப்பிடும்போது தான் வறுக்க போகிறேன். மீன் குழம்பு, ரசம், சிக்கன், தயிர் எல்லாம் ரெடி ஆச்சு. சாதமும் சுட சுட வடித்து வச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதை கழுவி முடிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த மீனை சுட சுட வறுத்துருவேன். இன்றைக்கான லஞ்சு அவ்வளோதான். ஏன்னா 3 நாள் வீடியோ போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ராக்கெட் கொஞ்சம் பிஸி. இது என்ன மீன்? வாவல். எல்லாம் நான் வந்து வவ்வால்னுவேன். வவ்வால் சொல்லுவேன், தலைக்கிழ தொங்குதா தான் வவ்வால். இது வந்து வாவல் மீன், இது பேர். இதில் வந்து நிறைய கலருங்க இருக்குது. ஒயிட்டு வாவல், பிளாக் வாவல். விற்கிறவங்களே வவ்வா மீன் தான் சொன்னாங்க. வவ்வால் இல்லை, நான் வவ்வால்னுவேன். சில ஊரில் இது வாவலாம், ஏதோ ஒன்று மீன். ஆனால் மீன் வறுக்கிற மீன். ஒரே சைஸாக போட்டிருக்காங்க ஸ்லைஸ் இல்லை? மீன் ஒரே சைஸாக இருக்குமா? இது கட் பண்ண அது ஹைட். திருப்பி போடணும், அப்போ தான் ஒரே மாதிரி செவக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் டார்க்காக அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி திருப்பி போட்டால் நல்லா கரெக்டாக லெவலாக இருக்கும். சமைச்சு டயர்ட் ஆகிட்டியா? சமைச்சு டயர்ட் ஆகலை, நெடி போட்டுச்சு. வேறு ஒன்று. மீன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடுறேன். நல்லா துள்ளி குச்சி ஓடின அந்த மீன் இப்படி சில்லியை போட்டு வறுத்துட்டீங்களே. சில்லி போட்டு வறுத்துட்டீங்களே, துள்ளி சில்லி. அவ்வளோதான், சூப்பர். ஃபஸ்ட்டு யாருக்கு டெலிவரி? ஃபஸ்ட்டு யார் சாப்பிட போகிறோம்? மாப்பிள்ள தான். லட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? குட்டி நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வாவல் மீன் வறுவல், கிழங்கா மீன் குழம்பு, புளி ரசம், சிக்கன் வறுவல், தாளிச்ச தயிர், வெண்ணெய் எடுத்த மோர், சுட சுட சாதம், மாம்பழம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். யாருக்கு இந்த பிளேட்டு? சௌபி கொஞ்சமாக சாதம். சிக்கன் வாசனால ஓடிய போயிடுறா, அதனால் அவளுக்கு மீன், அதனால் கொஞ்சமாக சாதம் வச்சு மீன் குழம்பு வச்சு கொடுக்கலான்னு எடுத்துன்னு வந்திருக்கேன். மீன் சாப்பிட்லாம், ஆனால் சிக்கன் சாப்பிடக்கூடாதா? மீன் பிடிக்குது, சிக்கன் பிடிக்கல. சிக்கன் சூடா? சூடுன்றதுக்காக இல்லை, நான்வெஜ்லாம் கொடுக்கலான்னு தான் சொன்னாங்க. இவளுக்கு வந்து கொமட்டு தான் சிக்கன் வாசனைலாம், அதனால் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சு சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன். ஓகே, சாப்பிட்டு சந்திக்கலாமா? கிழங்கா மீன் இது எப்படி பிடிக்குது அவளுக்குன்னு பார்ப்போம். சோபி சாப்பாடு எடுத்துன்னு போகிறேன். எங்கே போனேன்? சும்மா வெளியே பேசிட்டு ஆளையே காணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் போய் உட்காந்து அதை கூப்பிட்டு வந்துட்டேன்.
என்ன ஒரே டம்மு டம்முன்னு சவுண்டு அந்த பிளாஸ்டிக் அடிச்சிங்க நானும் அவனும் ஒரு கேம் விளாண்டோம். பால் த்ரோயிங், பாட்டில் அடிச்சிங். இங்கே அது என்ன டம்மு டம்முன்னு சார் நான் என்ன நினச்சேன் இதெல்லாம் ஏற கட்டி வைக்கிறான் பொழுது அப்படின்னு நினச்சேன். ஏற கட்டுறேன். நோ 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 நோ. மூஞ்ச பார்த்தியா டும் 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 அவன் என்ன சவுண்டாக இருக்கும் என்ன சவுண்டாக இருக்கும் இதுங்கெல்லாம் ஏதோ தூக்கி போட்டுருக்காங்க. அங்கே யாரும் அவ்வளோ பெரிய குச்சை வச்சு ஏதோ பண்ணுறது. கொய்யாப்பழம் பறிக்கிறாங்க. கொய்யாப்பழம் அரிக்கிறாங்களா? கொய்யாப்பழம் பறிக்கிறாங்க. கொய்யா ஒன்னாண்டா கொய்யான்ட்டாங்க. கொய்யாப்பழம் கொய்யா பறிக்கிறாங்கடா கொய்யா அப்படின்றாங்க. இவங்க 2 பேர் என்ன ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க? நீங்கள் விளையாடின கேமுக்கு நாங்கள் 2 பேர் தான் ஆடியன்ஸ். நேற்று மகா சங்கரா சவுத்தில் கோயில் போயிருந்தேன். முருகர் கோயில் போனேன். அங்கேருந்து சிங்கப்பெருமா கோயிலில் இருக்க முருகர் கோயில் போயிட்டு அங்கேருந்து நடந்து வந்து பெரியபாளையத்தம்மன் பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து வந்து விநாயகர் தான் மகா சங்கர சதுர்த்தி பார்க்கறதுக்கு எக்கியெல்லாம் வளர்த்துனாங்க. அங்கே உட்காந்து அங்கே நிறைய பேர் விநாயகர் கோயிலும் சரி சௌபியாக்கோ கேட்டேன்னு சொல்லுங்கள், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஹெல்த்தி எப்படி இருக்குது, நல்லா சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி பொண்ணு ஒருத்தவங்க கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு ரொம்ப விஷ் பண்ணேன்னு சொல்லுங்கள், ரொம்ப விஷ் பண்ண சொன்னேன் சௌபியாக்காவை அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம்மா, சூப்பர்மா, தேங்க்ஸ்மா, வேண்டிக்கோங்கம்மா அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். என்ன மகளே உனக்கு இங்கே என்ன வேலை? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோட்டில் விளையாடுறாங்க. ஏன்னா ரோடு பேத்து வச்சிருக்காங்கல்ல, விளையாடுவோம். ரோட பேத்தனால விளையாடுறது இது வரைக்கும் பேக்கமாக தான் இருக்கு. இன்னைக்கு தான் என்னமோ தோணி இருக்கு அத்தி பூத்த மாதிரி 2 பேரும் பேட்டி மீட்டிங் விளையாடுறாங்க. பேட்டி மீட்டிங் அதுக்கு ஆடியன்ஸா நீங்களும் நானும்? ஆடியன்ஸாக வந்து உட்காந்தா எழுத முடியாதுன்னு யோசனை பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுறேன் உட்கார். அதனால் உட்கார முடியல தரையில். இதில் வந்து நீ யார் சப்போர்ட்டர், உன் பையனா மாப்பிள்ளையா? 2 பேருக்குமே தான். யார் தப்பாக போகிறாங்களா போன்னு கத்துவேன். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நான் பிரித்து பார்க்கறது இல்லை. சார் கொஞ்சம் ஃப்ரேம்குள்ளே வந்து விளையாடுங்க சார், ரொம்ப வெளில இருக்கீங்க. கௌதம் சார் உள்ளே வாங்க. உள்ள வந்தா அவன் திருப்பி அடிப்பானே. பரவாயில்ல, 1 செகண்ட் வாங்க. இதுதான் பொசிஷன். இதுக்குள்ள விளையாண்டிங்கன்னா தான் தெரியும். டெய்லி ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிடுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்துட்டு அவனுக்கு தேவையான பொருட்கள் ஆர்டர் போடுவாங்க. பார்த்தீங்களா சப்போர்ட்டை? எது பண்ணாலும் சரி ஒரு டே சப்போர்ட். ஏன் இப்படி அப்படி ஆயிடுச்சு? வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாமே ஆர்டரு. அப்போல்லாம் போய் ஒரு ஏன் தெரியுமா சப்போர்ட்? மேடமே இப்போ ஆன்லைனில் தான் சாரி நீ நினைச்ச கோல் போடலான்னு எனக்கே கோலை போட்டு விட்டுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. உங்க வீட்லயும் இதே மாதிரி ஆர்டர் பண்ற ஒரு மம்மியும் ஆர்டர் பண்ற ஒரு பையனும் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எனக்கு இல்ல, ஸ்டுடியோக்கு. இங்க பாருங்க, லைட் பத்த வைக்க இதாங்க இத்தினூண்டு பொருள் தாங்க ஆர்டர் பண்ணோம், பெருசா கூட இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பத்த வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். இப்பெல்லாம் அவன் டிராவல் பண்ண தேவையில்ல, பெட்ரோல் போட தேவையில்ல, வண்டியில போக தேவையில்ல, அங்கே போய் எடுத்து போட்டு அரைய தேவையில்ல. பார்த்தோமா டக்கு 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 டக் பணத்தை கொடுத்தோமா, திருப்பி வந்து நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போனாங்களா, அவ்வளோ நல்லா இல்லையா, ரிட்டர்ன் போட்டோமா, இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. ஒன்றும் பண்ண முடியல. உன்னை உங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போட முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது, யாரும் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ மாப்பிள்ளை அடிக்கிறார், பந்து பறகுது, அப்படியே அடிக்கிறார், புள்ள அடிக்கிறார், அடிக்கிறார் அடிக்கிறார். போது 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 போது, சூப்பர். தமிழ் யார் வச்சது? இப்போ மாப்பிள்ளை அடிக்கிறார், இப்போ புள்ள அடிக்கிறார், அடிக்கிறார், அடிச்சார், ஜெயிஸ்டார் ஜெயிஸ்டார், வேகமாக போடுறார். மாப்பிள்ளை எங்கே அடிக்கிறார், பறந்து போயிடுச்சு, பால் பறந்து போயிடுச்சு, இன்னும் பறகுது, இன்னும் பறகுது, போறேன். போட்டார் போட்டார், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டார், இவரும் அடிச்சிட்டார். டிஆர்எஸ் பால் மேலே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பால் அடிக்கிறது, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆன்டி பால் பால்னு சொல்லி எனக்கு பாலவே வருது. ஷட்டில் காக். நெல்லிக்காய் நினைச்சிட்டியாடா கலரு? நானே எடுக்கிறேன். மரத்தை உடைச்சிடாத. நெல்லிக்காய் மரத்தை ஒரு வழியில அதை பண்றோம். அவ்வளவு இப்பதான் பச்சை பச்சைன்னு இருக்குது மழையில. வேர்ல்ட் சாம்பியன்ஸ் கூட இவ்வளவு சீன் போட மாட்டாங்க. சேலஞ்ச் கொடுக்குறேன், அது வந்து அவன் பண்ணணும். பண்ணானா அவனுக்கு ஒரு பாயிண்ட் நான் ஃப்ரீயா தர போறேன். இதான் சேலஞ்ச். அதிக நேரம் யார் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க? நீ எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்றத? நான் வயசுல இருந்து விளையாடுவேன். அவன கை குண்டு கை நிக்குது, இது ஒல்லி கை பிச்சின்னு வந்துருது. பாத்தீங்களா? சப்போர்ட் +2. அப்படி இல்லப்பா, விரல மடி விடாது, உங்க விரல மடிதுப்பா.
ஏன் அவன் இந்த மாதிரி குரலி வித்த நிறைய வச்சிருக்கான், நீ போடா. ஏன்னா அவர் நாள் அந்த விளையாடுற நாள்ல அந்த பாலை இந்த பேட்டை எப்படி உருட்டலான்னு கத்து வச்சிருக்காரு. எப்படி தலைவர் தம்ம ஸ்டைலா போட கத்துக்கிட்டாரோ அது மாதிரி. மாப்பிள்ளை அவுட் ஆயிட்டார். ஒரு டைவ் அடிச்சிருக்க வேண்டியதுதானே. மறுபடியும் போட போறார். என்னை விட ஒரு ப்ரோ பிளேயர் வராது. அப்பா அடிச்சுட்டார், மாப்பிள்ளை அடிச்சுட்டார், பையன் பார்க்க முட்டார். கமெண்ட்ரியில பால் பார்க்காம கூட அடிச்சிட்டேன், பார்த்து விட்டுட்டேன். கான்சென்ட்ரேட் போறாம என்ன சொல்லுவோம் அப்படின்றதுல இருந்துச்சு. பாலை விட்டார் சார். ஓடு விட்டார், ஹைட்டா போயிடுச்சு பால், அதனால தவறி விட்டார். நான் தான் பேசுகிறேன். இப்ப மகன் ஓடி ஓடி அடிக்கிறார், மாப்பிள்ளை ஒரே இடத்துல இருந்து அடிக்கிறார். ஓட வேண்டியதுக்கெல்லாம் மாப்பிள்ளை விட்டுட்டு அவுட்டுன்றாரு. பக்கத்து தெருக்கு அடிக்கிறாங்க, எப்படிங்க அடிக்கிறது? 4 பால். ஐயோ தாயிடமா வாங்கிட்டு போயிருக்காரு, ஜெயிச்சு போறாரு. தெரியுதா எதுக்கு இந்த சப்போர்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ணிடுவான். பண்ணிட்டா 7-8 சப்போர்ட் வந்துடும். 7-8 சப்போர்ட்டா 7-8 அஷ்டர் 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 அஷ்டர். ஓடே ஓடே ஓடே. மாப்பிள்ளை அவுட். கரெக்டா மாப்பிள்ளை அவுட். நான் நினைக்கிறேன் ராகேஷ் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடலாம்னு நினைக்கிறேன். நான் அவையில இருக்கிறதுனால ஹோம் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு யாரும் இல்லை. நான் இருக்கேன் கௌதம். நீ கேமராமேனால நியூட்ரலா இருக்கு. மாப்பிள்ளை 2வது அவுட். இவன் விடுறதெல்லாம் மட்டும் எனக்கு சொல்ல மாட்டேன். மகன் அவுட் ஆகவில்லையே. அவுட். கந்திச்சு போட்டுச்சு, மகன் அவுட் ஆயிட்டார். பேசுறதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கு. மாப்பிள்ளை சென்டர் பால் அடிச்சு விட்டாரு. சென்டர் பால் அடிச்சு விட்டாரு. ஓகே பாய் பாய். இவ்வளோ நேரம் கமெண்ட் சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே காமெடியா இருக்கும்.